want to thank God for gathering us here today. இந்த நாளிலே நம்மை கூடி வர செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். We worship a God who came seeking for us. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தேடி வந்த ஒரு தேவன். So last week during our weekly meeting we heard this message. கடந்த வாரத்திலே வார கூடுகையில் இந்த செய்தியை நாம் கேட்டோம். How the Lord is knocking at our heart's door and he wants to come inside and have fellowship with us. எப்படி ஆண்டவர் நம்முடைய இருதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார், நாம் திறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், நம்மோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். He wants to give us, not take from us. அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார், நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. So the Lord is so good. ஆண்டவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். So even today we saw this John chapter 8. என்றும் யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். Something which we know for a long time. அநேக நாட்களாய் நாம் அறிந்திருக்கிற ஒரு காரியம். Do you know the difference between a believer and a disciple? ஒரு விசுவாசிக்கும் ஒரு சீஷனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Do you know that? உங்களுக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன். So we read in John chapter 8 verse 31 onwards. யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். So Jesus was saying to those Jews who had believed him, if you continue in my word, then you are truly disciples of mine. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். Can you see the difference between a believer and a disciple in this word? இந்த வசனத்திலே ஒரு விசுவாசிக்கும் ஒரு சீஷனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா? Jesus was saying to those Jews who had believed him, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்கிறார். if you continue in my word, that is, if you obey my words, then you are truly disciples of mine. என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், அதாவது என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். And then he says in verse 32, he says, you will know the truth. If you are my disciples, you will know the truth, and the truth will make you free. 32ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள் என்றால் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். So they answered him, we are Abraham's descendants and have never yet been enslaved to anyone. How is it that you say you will become free? அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். So Jesus answered them, truly, truly I say to you, everyone who commits sin is the slave of sin. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். So when the Lord says you will know the truth and the truth will set you free, he was saying you will know the truth and the truth will set you free from committing a sin, being a slave to sin. ஆண்டவர் சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லும் பொழுது நாம் அறிந்திருக்கிற சத்தியம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. So the slave does not remain in the house forever, the son does remain forever. அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். So a disciple, he will remain with the Lord. ஒரு சீஷன் அவன் தேவனோடு எப்போதுமே நிலைத்திருக்கிறான். But if you are not free, you won't remain in the house. நீங்கள் விடுதலை இல்லாதவர்களாக இருந்தால் வீட்டிலே நிலைத்திருக்க மாட்டீர்கள். You will come for some time, be a believer, and then you will go. ஒரு நாள் வருவீர்கள், ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள், அதுக்கு பின்பு நீங்கள் போய் விடுவீர்கள். Verse 36, so the son makes you free, you will be free indeed. ஆகையால் 36ஆம் வசனம், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். So this is the place, where the Lord wants to set us free from all sin. இந்த இடத்தில் தான் தேவன் நம்மை எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். As we heard today that we are all worshipping what God has created us, what he has given us. நாம் கேட்டது போல தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். Where we should be worshipping God who gave us all of those things. ஆனால் அது எல்லாவற்றையும் நமக்கு தந்த தேவனை நாம் தொழுது கொள்கிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Even as we heard in that weekly meeting last week, கடந்த வாரத்திலே வாரக்கூடிகள் நாம் கேட்டது போல, the Lord has blessed us with so many blessings. ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Material blessings, பொருளாதார ஆசீர்வாதங்கள்.
And we think, that God is very happy with us. அதனால் தேவன் நம்மை குறித்து மிகவும் சந்தோஷமா இருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். And so in our spiritual life, we slacken off. அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பின்தங்கி நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். So we become cold. அதனால் நாம் குளிர்ந்து போய் விடுகிறோம். Or maybe not cold, lukewarm. அல்லது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து விடுகிறோம். So that is why, we have to keep looking at the Lord who gave all these things to us. அதனால் தான் நமக்கு இவை எல்லாவற்றையும் தந்த தேவனை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And the sacrifice he made for us, நமக்காய் அவர் தந்த பலியை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். and the redemption which he has given us, அவர் நமக்கு தந்த மீட்பை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். and so we are always grateful to the Lord, and we are falling down and worshiping him. எப்பொழுதுமே நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருந்து தாழ விழுந்து அவரை பணிந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And not, worshipping those things or grabbing those things which the Lord has given us. நமக்கு தேவன் தந்திருக்கிற பொருட்களையோ அல்லது அந்த பொருட்களை பிடித்து கொண்டவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. John chapter 2 verse 23. யோவான் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். John 2:23, it says, "Now when he was in Jerusalem at the Passover during the feast, many believed in his name, observing his signs which he was doing." பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். So here also we see the believers. இங்கு விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம். They saw the signs which Jesus Christ did. ஆண்டவர் செய்த அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். And they believed in him. அவரை விசுவாசித்தார்கள். How many miracles the Lord has done for us, in the material world. இந்த பொருளாதார உலகத்திலே தேவன் எவ்வளவான ஆசீர்வாதங்களை நமக்கு செய்திருக்கிறார். So we are all believing him. நாம் எல்லோருமே அவரை விசுவாசிக்கிறோம். Not only us, people in the world also. They also know that this is what, Jesus has done for us. So they believe in Jesus as a God. உலக பிரகாரமான மக்களும் கூட அவர் இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் என்று அவர் இயேசு கிறிஸ்துவை அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். But Jesus on his part, verse 24, but Jesus on his part was not entrusting himself to them, for he knew all men. 24ஆம் வசனம். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. And because he did not need anyone to testify concerning man, for he himself knew what was in man. மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. You know that Jesus Christ entrusted himself to his disciples, the apostles. அப்போஸ்தலர்களுக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் தன்னை இணங்கி ஒப்பு கொடுத்தார். Because they were disciples. ஏனென்றால் அவர்கள் சீஷர்களாக இருந்தார்கள். They were not just, believers. அவர்கள் வெறும் விசுவாசிகள் அல்ல. They were following the Lord. அவர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள். That is why they were disciples. அதனால் தான் அவர்கள் சீஷர்களாக இருந்தார்கள். Luke chapter 14. லூக்கா 14ஆம் அதிகாரம். Verse 20, Luke 14:25. லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Now large crowds were going along with him, and he turned and said to them, "If anyone comes to me and does not hate his own father and mother and wife and children and brothers and sisters, yes, and even his own life, he cannot be my disciple." பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். So if you are following the Lord, like you are a disciple, you are learning from Jesus, he is going ahead, then you will be his disciple. நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் அவர் முன்பாக போகிறார், அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அப்போது நீங்கள் அவருடைய சீஷர்களாய் இருப்பீர்கள். So you have to hate your relatives. உங்களுடைய உறவினர்கள் எல்லோரையுமே நீங்கள் வெறுக்க வேண்டும். And your own life. உங்களுடைய சொந்த ஜீவனை வெறுக்க வேண்டும். And it says here in verse 27, whoever does not carry his own cross and come after me cannot be my disciple. 27ஆம் வசனத்திலே தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். So you have to carry the cross. நீங்கள் சிலுவையை எடுக்க வேண்டும். What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? That is, you are having your own will
உங்களுக்கு உங்களுடைய சொந்த சித்தம் விருப்பம் இருக்கிறது. You want to do something according to your will, உங்களுடைய சொந்த சித்தத்தை விருப்பத்தை செய்ய நீங்கள் முற்படுகிறீர்கள். or you are expecting something to happen according to your will, அல்லது உங்களுடைய சித்தத்தின்படி ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். but it doesn't happen that way, ஆனால் அது அந்த விதமாய் நடக்கவில்லை. because the Lord is putting his will opposite your will. ஏனென்றால் தேவன் உங்களுடைய சித்தத்திற்கு எதிர்மறையாய் அவருடைய சித்தத்தை வைக்கிறார். So there you have to deny your will and carry the cross and follow him. அங்கு நீங்கள் உங்களுடைய சுய சித்தத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். Luke 9:23. லூக்கா 9:23. And he was saying to them all, if anyone wishes to come after me, follow me, be a disciple, he must deny himself and take up his cross daily and follow me. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், சீஷனாய் இருக்க விரும்பினால், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். So that is to be a disciple. அதுதான் சீஷனுடைய அர்த்தம். Verse 33. 33. So then none of you can be my disciple who does not give up all his own possessions. தனக்குள்ள எல்லாவற்றையும் ஒருவன் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். So the Lord has arranged for us to be in this church. ஆண்டவர் நாம் இந்த சபையில் இருக்கும்படியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். So Tavasilan was saying the Lord has built this glorious church and he has kept us here. சகோதரர் தவசீலன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், ஆண்டவர் அவருடைய மகிமையான சபையை கட்டி நம்மை அதிலே வைத்திருக்கிறார். How many of you feel like that? எவ்வளவு பேர் அதை நீங்கள் அப்படியாய் உணர்கிறீர்கள்? Do you feel that the Lord has built a church, not the building, the people whom he has brought, and he has kept you in a glorious church? ஆண்டவர் உங்களை ஒரு மகிமையான இந்த கட்டிடத்தில் சபையாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை எவ்வளவு பேர் நீங்கள் அதை பார்த்து உணர முடிகிறது? I don't know. People who have come recently seem to have that value, big value for the church. நான் பார்க்கிற காரியம், சமீபத்திலே புதிதாய் வருகிறவர்கள் சபையை குறித்து அப்படி விலையேற பெற்றதாய் மதிப்புள்ளதாய் அவர்களால் பார்க்க முடிகிறது. But those who have been with us for a long time, I feel they don't really value the church. ஆனால் அநேக ஆண்டுகளாய் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் சபையை அவர்கள் விலையேற பெற்றதாய் பார்க்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. So we had this VBS final day program last Sunday. கடந்த ஞாயிற்றுக்கிழமை VBS final day program நமக்கு இருந்தது. And I was so thankful to the Lord, the way he has preserved us. ஆண்டவர் நம்மை எவ்வளவாய் பாதுகாத்தார் என்பதை குறித்து நான் ஆண்டவருக்கு மிகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். And the Lord, I was very fearful that some accident may happen and some untoward incident may happen. நான் மிகவும் பயந்திருந்தேன், ஏதாவது ஒரு விபத்துகள் நடந்து விடுமோ, ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்று. But the Lord really preserved us from all dangers and accidents. ஆனால் தேவன் உண்மையாகவே எல்லா விதமான ஆபத்து ஆக்சிடென்ட் இருந்து தேவன் நம்மை பாதுகாத்தார். One car just was parked that it just moved to the front. ஒரு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் தானாகவே அது முன்பாக நடு ரோட்டிலே வந்து நின்று விட்டது. In the middle of the road it was there, standing there. அது நடு ரோட்டிலே வந்து நின்று கொண்டிருந்தது. And somebody had not put the handbrake, so it was raining, so the thing just slipped forward. அவர்கள் அந்த ஹேண்ட் பிரேக் போடாததினாலே மழையினால் அது சறுக்கி நடு ரோட்டிலே வந்து நின்று விட்டது. So you can just say all these are very small things. நீங்கள் யோசிக்கலாம், சொல்லலாம், இதெல்லாம் சின்ன காரியம் தான். But for me I was so happy, thankful to the Lord that everything went off smoothly. ஆனால் நான் சந்தோஷப்படுகிறேன், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், எல்லாம் சுமூகமாய் நடந்து முடிந்தது. And even for the lunch I could see all the brothers and sisters standing in the queue, not rushing, very patient. அதே போல உணவு பரிமாறுற அந்த காரியத்திலே சகோதர சகோதரிகள் பொறுமையாய் நின்று எந்த விதமான அவசரமின்றி எல்லோருமே பொறுமையாய் அந்த காரியங்களை செய்தார்கள். There was only one complaint which came. ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், குறை மாத்திரம்தான் வந்தது. That is that some of the children were crying because they did not get the prizes. சில பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதி பிரைஸ் கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டிருந்தார்கள். No, not that it's not the prize they should get. They were not given the prize. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி அல்ல, பிரைஸ் அல்ல, அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதனாலே அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். So I don't know, many of you would have heard Brother Zach saying like this. சகோதரர் ஜாக் அவர் சொல்வதை நீங்கள் அநேகர் கேட்டு இருக்கலாம்.
So he would say, no, in our Sunday school, like we don't give prize for people who do well in the tests. நம்முடைய சண்டே ஸ்கூல்லே டெஸ்ட்ல நன்றாக மார்க் எடுத்தவர்களுக்கு நாம் பிரைஸ் கொடுப்பதில்லை. But for those who attend fully, for them we want to give the prize. முழுமையாய் அந்த சண்டே ஸ்கூல் அட்டெண்ட் செய்தவர்களுக்கு நாங்கள் வெகுமதியை கொடுக்க விரும்புகிறோம். Because you do well in the test, it's only testing your intelligence. உங்கள ஒரு பரீட்சையிலே நன்றாக நீங்க மார்க் எடுப்பது உங்களுடைய அறிவு சார்ந்தது. But here also we don't want to do the same. In schools they do it, and we here also we don't want to do the same thing. பள்ளிகளிலே அப்படித்தான் செய்கிறார்கள், நாம் இங்கும் அதே போல செய்ய விரும்பவில்லை. So we want to give for people who are coming regularly because that shows faithfulness. தொடர்ந்து இந்த சண்டே ஸ்கூலுக்கு வருகிறவர்களுக்கு நாம் கொடுக்க விரும்புகிறோம், ஏனென்றால் அது அவர்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறது. So we also we're giving prize for those attendants. Everyone who came for the 6 days we gave. அதனால் இந்த அட்டெண்டன்ஸ்லே 6 நாள் வந்தவர்களுக்கு அந்த வெகுமதிகளை கொடுத்தோம். And we were not giving for the others. மற்றவர்களுக்கு அதனால் கொடுக்க முடியவில்லை. And some of those children, they were crying that they were not getting the prizes. அதனால் சில பிள்ளைகளுக்கு தங்களுக்கு பிரைஸ் கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டிருந்தார்கள். Maybe some people came all the days and some mistake they didn't get the prize also. சில பிள்ளைகள் ஒருவேளை எல்லா நாளும் வந்திருக்கலாம், ஆனாலும் அவர்கள் தவற விட்டு இருக்கலாம், அவர்களுக்கு அவருடைய பெயர் தவறி போயிருக்கலாம். So I am not bothered about the children crying. நான் சிறு பிள்ளைகள் அழுவதை குறித்து நான் கவலைப்படவில்லை. They are small children. அவர்கள் சிறு பிள்ளைகள். So what we decided was next year onwards, or even I think this year, what we are saying is that if you come for 6 days you will get a prize, you will get for 5 days you will get a different prize, 4 days you will get a different prize. Like that we wanted to give a prize for everyone, but grade it. ஸோ இந்த வருடத்திலே ஒருவேளை இனி வரப்போகிற இடத்துல இப்படியாய் தீர்மானித்தோம், 6 நாட்களும் வருகிறவர்களுக்கு ஒரு வெகுமதி, ஒரு பிரைஸ், 5 நாள் வருவர்கள், 4 நாள் வருவர்கள் என்று தரத்தை குறைத்து அதற்கு ஏற்றால் போல் எல்லாருக்குமே நாம் பிரைஸ் கொடுக்க வேண்டும் என்று. So we wanted to keep encouraging the children. பிள்ளைகளை நாங்கள் உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். We also give prizes for those who do well in the memory verse and things like that. மெமரி வேர்ஸ், மனப்பாட வசனத்திலே நன்றாய் செய்கிறவர்களுக்கும் நாம் பிரைஸ் கொடுக்க வேண்டும். Because certain children take that effort and then they memorize the scripture verses, so we want to encourage them also. சில பிள்ளைகள் பிரயாசப்பட்டு அந்த வசனங்களை மனப்பாடம் செய்கிறார்கள், அந்த பிரயாசத்தை நாங்கள் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. So what I was bothered about was that some of the parents were upset that their children were not given the prize. நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பிரைஸ் கிடைக்கவில்லை என்று அவர்கள் அப்செட் ஆகியிருந்தார்கள். So I wanted to show Ephesians chapter 4 verse 2. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். Ephesians 4:2 it says, with all humility and gentleness, with patience, showing tolerance for one another in love. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. So in this version it shows, it says showing tolerance for one another in love. அன்பினாலே ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள் என்று இந்த மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. In Living Bible it says, make allowance for one another's faults. லிவிங் பைபிளில் இப்படியா இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு தவறு செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். So that is the what we want to learn in the church. அதுதான் சபையிலே நாம் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். Here it's very minor frictions. இங்கு மிக மைனரா இருக்கிற உரசல்கள் ஏற்படுகிறது. In offices it's very bad. அலுவலகங்களிலே மிக மோசமா இருக்கிறது. Places where you work it's very bad. நீங்கள் வேலை பணி செய்கிற பணி ஸ்தலங்களிலே மிக மோசமா இருக்கிறது. And if you feel that your child was not given a prize deliberately, I think you're somewhere there in that office mentality. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டுமென்றே அவர்கள் பிரைஸ் கொடுக்கவில்லை என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனப்பான்மையில் இருக்கிறீர்கள். In office they do it. In neighborhoods, they don't like you, so they try to do some harm for you. அலுவலகங்களிலே அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் அவர்களுக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றால் ஏதாவது ஒரு தீமையாய் உங்களுக்கு செய்து விடுவார்கள். But I don't think in church somebody wants to
deliberately hurt you or your child and not give you a prize. ஆனால் சபையிலே கண்டிப்பாய் உங்களையோ உங்களுடைய பிள்ளைகளையோ காயப்படுத்தும்படியா யாரும் வேண்டுமென்றே கண்டிப்பாய் அதை செய்வதில்லை. Colossians chapter 3, it's another verse which is same thing. Colossians chapter 3. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அதே போல இன்னொரு வசனம் காணப்படுகிறது. Bearing with one another and forgiving each other, whoever has a complaint against anyone, just as the Lord forgave you, so also should you. 13ஆம் வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். So here also, bearing with one another, in Living Bible it says, make allowance for others' faults. ஒருவரை ஒருவர் தாங்கி என்ற அந்த வார்த்தைக்கு லிவிங் பைபிளிலே மற்றவர்கள் தவறு செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறவர்களாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. So I heard that some parents were consoling their children. நான் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இப்படியே ஆறுதல் படுத்தினார்கள் என்று கேள்வி. Even if you don't get a prize, don't get upset. நீ உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கவில்லை என்றாலும் நீ அதனால் அப்செட் ஆகக்கூடாது. So I want to say the same thing to the parents. If your children don't get a prize, you don't become upset. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒருவேளை பிரைஸ் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அதை குறித்து கலக்கமடைய வேண்டாம், அப்செட் ஆக வேண்டாம். Don't get offended. மனத்தாங்கல் அடைய வேண்டாம். That is the first thing which we are taught in the church. Never get offended. முதலாவது காரியம் சபையிலே கற்றுக் கொடுக்கப்படுவது இதுதான், நீங்கள் மனத்தாங்கல் அடையாதீர்கள். For what people do or don't do, ஜனங்கள் உங்களை என்ன செய்கிறார்களோ என்ன செய்யவில்லையோ, what people say or don't say, உங்களை குறித்து என்ன சொல்கிறார்களோ என்ன சொல்லாமல் இருக்கிறார்களோ, this is what Brother Zach has taught us. இதுதான் சகோதரர் ஜாக் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். So in the church we have to learn these things. சபையிலே இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And we have to, then only we can say that we really are in a church which we value. அதனால் அப்பொழுது நாம் சொல்ல முடியும் நாம் மதிக்கிற ஒரு சபையிலே நாம் இருக்கிறோம் என்று. So 1 Corinthians chapter 6, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே it talks about having lawsuits. ஒரு வழக்கு, ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் வழக்கு இருப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Does any one of you, when he has a case against his neighbor, dare to go to law before the unrighteous and not before the saints? உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? So I mean definitely I know that there will be a lot of things which will happen which you may feel is unrighteous. ஒருவேளை நீங்கள் எனக்கு தெரியும் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது அநீதியை போல நமக்கு தோன்றலாம். No, our aim is not to be unrighteous. எங்களுடைய நோக்கம் எந்த விதத்திலும் அநீதி இருக்கக்கூடாது என்றுதான். Never to be partial. எப்பொழுதுமே பட்சபாதம் பார்க்கிறவர்களா இருக்கக்கூடாது. Because this is the church of the living God. ஏனென்றால் இது ஜீவனுள்ள தேவனுடைய சபையா இருக்கிறது. So we want to be righteous, we don't want to be partial at all. ஆமா, நீதியுள்ளவர்களா இருந்து பாரபட்சம் பார்க்கிறவர்களா இருக்க மாட்டோம். So what is it you should do when you have some complaint? ஏதோ ஒரு குறை உங்களுக்கு இருக்கிறது என்றால் என்ன செய்ய வேண்டும்? You have to go before the saints. பரிசுத்தவான்களிடத்திலே போக வேண்டும். And you have to go in that spirit of not having a complaint. ஒரு குறை சொல்லுகிற ஆவி உடையவர்களாய் நாம் போக கூடாது. That is when Paul writes in Romans chapter 12. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது he says in verse 21, do not be overcome by evil. 21ஆம் வசனம், நீ தீமையினாலே வெல்லப்படாமல். So you feel that somebody has deliberately not given a prize for your child. ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிக்கிறீர்கள், வேண்டுமென்றே உங்களுடைய பிள்ளைக்கு யாரோ ஒருவர் பிரைஸ் கொடுக்கவில்லை என்று. It's an evil thing. அது ஒரு தீமையான காரியம். Have you been overcome by that evil and become offended? அந்த தீமையினாலே நீங்கள் மேற்கொள்ளப்பட்டு நீங்கள் மனத்தாங்கல் அடைந்திருக்கிறீர்களா? You can apply this in any situation, in your office, neighborhood, everything, any place. இந்த வசனத்தை எந்த சூழ்நிலையில், உங்கள் அலுவலகமோ பக்கத்து வீட்டுக்காரரோ எங்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் அபியாசப்படுத்தலாம். Between your husband and wife, parents and children, you can apply this principle anywhere. கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவிலே எங்கு வேண்டுமென்றாலும் இந்த வசனத்தை நீங்கள் போட்டு பார்க்கலாம். Do not be overcome by evil. நீ தீமையினாலே வெல்லப்படாமல், but overcome evil with good. தீமையை நன்மையினாலே வெல்லு. This is the deny your will, carry the cross and follow the Lord Jesus daily. இதுதான் நம்முடைய சுய சித்தத்தை நாம் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் ஆண்டவரை பின்பற்றுவது. This is a very minor event. இது ஒரு சிறிய ஒரு சம்பவம். That your child was not given the prize and you got upset.
நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு பிரைஸ் கிடைக்கவில்லை, அதனால் நீங்கள் அப்செட் ஆயிருக்கிறீர்கள். Or you feel that deliberately your child was not given the prize. அல்லது உங்களுடைய பிள்ளைக்கு வேண்டுமென்றே பிரைஸ் கொடுக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். All these are very small things. இது எல்லாமே மிக சிறிய ஒரு காரியம். There are many more persecutions which are awaiting us. நம்மை இதைவிட பயங்கரமான உபத்திரவம் நமக்காய் காத்திருக்கிறது. So all these things we should learn to forgive and get reconciled. இந்த காரியங்கள் எல்லாம் நாம் மன்னித்து ஒப்புரவாக வேண்டும். So may the Lord really help us to see the glory in the Lord. நாம் அவருடைய மகிமையை பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. And the glory in the church. சபையில் இருக்கிற அவருடைய மகிமையை பார்க்க உதவி செய்வாராக. And so let us be free from sin. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாய் விலகி இருப்போம். All these things I'm so happy the Lord showed small sin here there and it helps us to press on to perfection. இந்த சிறு காரியங்கள் சிறு பாவங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் நமக்கு காண்பிக்கிறார். அது நிமித்தமாய் நாம் பூரணத்தை நோக்கி கடந்து போக முடியும். I am so thankful to the Lord that everyone was standing in the queue patiently coming and taking that chicken biryani, and also we ran out of some thair pachadi and katrika. Still people were so patient. எனக்கு மிகவும் சந்தோஷமான காரியம், ஜனங்கள் எல்லோருமே பொறுமையாக இருந்து நின்று அவர்கள் சிக்கன் பிரியாணி இதை வாங்கி கொண்டால், சில பச்சடி சில கத்திரிக்காய் இந்த காரியங்கள் குறைவுபட்டாலும் எல்லோருமே அதை நேர்த்தியாய் அதை செய்தார்கள். And we told everybody sit and go, slowly, don't rush. All those things people did. எல்லோரும் அவசரப்பட வேண்டாம், பொறுமையாய் உட்காருங்கள் என்று எல்லாம் நேர்த்தியாய் நன்றாக செய்தார்கள். So I really believe that the Lord glorified his church last Sunday. நான் கண்டிப்பாய் தேவன் கடந்த வாரத்தில் நம்முடைய சபையிலே மகிமைப்பட்டார் என்று நான் நம்புகிறேன். And since this small thing came to my ears, I wanted to clarify that. இந்த சிறு காரியம் என்னுடைய காதிலே நான் கேள்விப்பட்டதினாலே அதை நாங்கள் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். I pray that all these frictions will make us come closer to each other. நான் ஜெபிக்கிறேன் இந்த உரசல்கள் எல்லாம் நம்ம இன்னும் கிட்டி நெருங்கி சேருவதற்கு உதவி செய்யும் என்று. Because we are going to have persecutions and we have to love one another. நாம் மகா பயங்கரமான உபத்திரவங்கள் வரப்போகிறது, நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் ஆமென். இம்மட்டுமாய் பேசி தேவன் நம்மை சந்தித்ததற்காக நான் நன்றியுள்ளவனா இருக்கேன். I am really grateful to the Lord for having spoken to us and met with us. எல்லா விதத்திலும் தேவனை நாம் முதன்மையாக வைக்க வேணும். I have to keep God first in every circumstances. தேவனை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை தேவனுடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்குது. யாரெல்லாம் தேவனுடைய குறித்த உத்தம இருதயம் உள்ளவர்களோ. And the Lord's eyes are meeting those people whose hearts are upright. Right opinion about God. Those who have the right opinion about God. நாம் தேவனை முதன்மையாய் வைப்பதற்கு முன்பாக நாம் அறிய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, before we keep God first, the one thing that we need to know is தேவன் நம்மை முதன்மையாக வைத்திருக்கிறார். God has kept us first. ரோமர் 8 Romans 8 Romans 8:29. ஒரு பன்றியை ரவுண்டு கட்டி பூனையாக்கும்படியாய் அவர் நம்மை முதன்மையாய் வைத்திருக்கிறார். The Lord has kept us first such that a pig could be turned to a cat. அந்த பன்றி பல விதத்தில் அவரை பீறி போட்டு இருக்கு. And this pig has turned against him in so many ways. ஏசாயால வாசிக்கிறது போல அவர் பார்க்கத்தக்க ரூபமே கிடையாது, அவ்வளவு அந்த கேடு அடைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பன்னியினால. And because of this pig, we read in Isaiah 28 that he does not have a form where people can look at him. ரோமர் 8:29 வாசிக்கிறோம். We read in Romans 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு நமக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறாங்க. For those whom he foreknew, he also predestined to become conformed to the image of his son. தொடர்ந்து வாசிக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களாம் ஆக்கியிருக்கிறார். And those whom he predestined, he also called, and those whom he called, he also justified. 31 தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், இந்த பன்றியை பூனையாய் ஆக்கும்படி என் பட்சத்தில் இருந்து என்னை முதலாவது இடத்துல நம்மளை வைத்திருக்கிறார் என்ற தேவனை பற்றிய முதல் அறிவு நமக்கு வேண்டும். And what then, if God is for us, who's against us? God is on our side to make this pig
a cat, and we should have this knowledge that he has this thought for us first. 32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? Verse 32, he did not spare his own son but delivered him over for all of us, and how will he not also with him freely give us all things? இந்த பண்ணி மேல நானே முதலாவது நான் குற்றம் சாட்டக்கூடாது, மற்றவங்க குற்றம் சாட்டவும் கூடாது. I should not condemn this pig on me first and also on the others. பிசாசும் குற்றம் சாட்டக்கூடாது. And Satan also should not condemn. ஆக்கினை 34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? And who is the one who condemns? என்னால அந்த கேடு அடைந்தவர் அவர்தான். And he is the one who was எல்லா பாவங்களுக்காக மரித்தவர் அவர்தான். he is the one who died for my sins. அது மட்டுமில்ல, உயிரோடு கூட எழுந்திருவும் அவர்தான். Not only that, he was the one who raised. அது மட்டுமில்ல, வலது பாரிசத்தில் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருப்பவரும் அவர்தான். And not only that, he is the one who is at the right hand of God, who is interceding for us. தீத்துல நம்ம வாசிக்கிறோம் ஒரு வசனம். தீத்துல ஒரு வார்த்தை காண்பிக்கிறோம். Titus, we read a verse like this. நம்ம சென்ற வார கூடுகளை கேட்டோம். ஒரு சகோதரியுடைய கடன் அதிக பிரச்சனைகளை சகோதரி கதவு தட்டுறதை பார்க்குறோம். அநேக பிரச்சனை உள்ள அந்த சகோதரியுடைய கதவை தட்டுறதை நம்ம கேட்டோம். In the last week midweek's meeting, we heard how a woman with so many problems, she knocks at the door. பவுல் சொல்றாரு, சம்பூர்ண சுவிசேஷத்தோடு நான் வருகிறேன், கிறிஸ்துவின் சகல ஆசீர்வாதத்தோடு நான் வந்து உங்க கதவை நான் தட்டுறேன் அப்படின்றார். And Paul says, with a full gospel, with all the blessings of Jesus Christ, I come and knock at the door. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆவது வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அதுல Titus 2:14 we read like this. இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்திற்காக மட்டும் அல்ல, Jesus Christ did not die just for my sins, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு, that he might redeem us from every lawless deed, தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். and to purify for himself a people for his own possession. எதுக்காக ஒப்பு கொடுத்தார்னா, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். You know why he gave himself for us? So that we would be zealous for good deeds. குறிப்பிட்ட காலம் வரையும் அந்த பண்ணி என்ன பண்ணுன்னா, இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு மற்ற காரியங்களை வச்சுக்கிட்டு மற்ற மேலே குற்றம் சாட்டுகிற காரியத்தை வச்சுக்கொண்டு மற்ற மேலே குறைய வச்சுக்கொண்டு தன் எதிராக இருக்கிற இயேசுவை அது பீறிக்கொண்டே இருக்கும். அது And with this pig, you know what it will do? It will have all these accusations against people, and it will keep on accusing, and it will just tear apart Jesus. ரவுண்டு கட்டி தண்ணி ஊத்தினே இருப்பார், தன் ரத்தத்தை ஊத்திக்கொண்டே இருப்பார். And rounding about, he will keep pouring the blood. அது 5வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். 3:5. That is what we read in 3 verse 5. எந்த நற்கிரியையும் நாம் செய்யல இதுவரையும், நம்மை கழுவி சுத்திகரிக்க மட்டும். Until now we have not done anything good. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், he saved us not on the basis of deeds which we have done, தமது இரக்கத்தின்படியே, but according to his mercy, ஞானஸ்தானத்தின் மூலமாக, through the baptism, பரிசுத்த ஆவியின் மூலமாக, through the Holy Spirit. எதுக்காக? Why? 8வது வசனத்துல வாசிக்கிறோம். We read in verse 8. நற்கிரியைகளினால் அல்ல, நாம் ஒரு பூனையாய் மாறி நற்கிரியைகளை செய்யும்படிக்கு. Not because of our good deeds, but that we should become a cat and then do good things. எதை குறித்து அஃபெண்ட் ஆகாம, Not being offended of anything. தேவன் இப்படியாய் நம்ம நிதானித்து பார்க்கும்படியாக தான் நம்ம சபைக்கு அழைத்து வந்திருக்காங்க. And the Lord has invited us to the church to examine ourselves like நம்முடைய this. பிதாக்களுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, 100க்கு 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீதிமொழிகள் 25:4. If we don't get 100 marks, the words to us is Proverbs 25:4. வெள்ளியிலிருந்து களிமை நீக்கிடு. Take away the dross from the silver. You will become a worshipper. And you will become a worshipper. அதுவே நம்ம நீதிமொழிகள் 4:25 வாசிக்கிறோம். இது 100க்கு 100 தான். And this is also is 100 out of 100, which we read in Proverbs 4:25. ஆபிரகாம் பாரு, ஆபிரகாமை சொன்னார் ஆண்டவர் பார்த்து, கிழக்க பார், மேற்க பார், வடக்க பார், தெற்க பார் அப்படின்னார். And the Lord told Abraham, look up, look at eastward, northward, southward, westward. ரொம்ப ஈஸிங்க. It's very easy. ஒரே அவரை நோக்கி பார்க்கறது ரொம்ப ஈஸி. To look at him, that is the easiest thing. நாம் வர்ஷிப்பரா மாறணும் அப்படின்னா, if we want to become a worshipper. 4:25 100க்கு 100.
4:20 Proverbs 4:25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண்கள் 4:25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. 4:25. Let your eyes look directly ahead and let your gaze be fixed straight in front of you. 26 தொடர்ந்து வாசிக்கிறோம். உன் 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 கால்களை சீர்தூக்கி பார். நீ எவ்வளவு நேரம் போன்ல செலவிட்ட, இந்த நாட்டு எவ்வளவு இந்த 24 hours உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எப்படி நீ ஸ்பெண்ட் பண்ணன்றது just calculate about it. And verse 26, watch the path of your feet, examine yourself, how did you spend the whole day that was given to you? ஆசீர்வாதத்தை கிழக்க பார்க்க தேவையில்ல, 27 நான் கிழக்க பார்க்க தேவையில்ல, வடக்க பார்க்க தேவையில்ல. Verse 27, do not turn to the right or not to the left looking for the blessings. நான் தீமையை விட்டு என்னை விலக்கிக் கொண்டே இருக்கணும். I have to keep on turning away from evil. இப்படிப்பட்ட மனுஷன் தாங்க. Only such a person. 18வது வார்த்தை கம்பீரமாய் வாசிக்க முடியும். Such a person can read verse 18 so boldly. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அது அதிகமாய் போய் கொண்டே இருக்கும். But the path of the righteous is like the light of dawn that shines brighter and brighter until the full day. 26வது வசனத்துல வாசிக்கிறோம். Verse 21 we read like this. உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. என்னுடைய வார்த்தையில உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. Let my words do not let my words depart from your sight. தேவன் எவ்வளவு வார்த்தைகளை தந்து நமக்கு ஆசீர்வதிச்சிருக்காங்க. See how much the Lord has given his word and blessed us. ஒரு அப்பா அம்மா கடைக்கு போறாங்க, காய்கறி வாங்க. One father and mother, they go to the shop to buy vegetables. கூட வந்த பிள்ளை வந்து கடைக்காரரை பார்த்து எனக்கு தாங்கன்னு கேட்டுனே இருக்கிறார். அந்த ஷாப்கீப்பரை பார்த்து அவர் வந்து ஒரு பிள்ளை வந்து எனக்கு தாங்கன்னு கேட்டுனே இருக்கிறார். And this child is looking at the shopkeeper and keeps on asking for something. ஆனா அந்த அப்பா அம்மா சொல்றாங்க, என்னப்பா தாத்தான்னு கேக்குறேன், ஆனா என்ன தான் தான் கேட்க மாட்டேங்கற அப்படின்றாங்க. And the father and mother, they say you are only saying give and you are not saying what to give. அப்பா அம்மா நாமளே தாத்தான் தான் கேட்குற ஒரு குழந்தையை பார்த்து நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ஆனால் நாமளும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறோம். But we, father and mother, we stop the child who just says give. But we ourselves pray to the Father saying, Lord bless us. முதலாவது தேவனை பற்றிய சரியான அறிவு நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்மை நோக்கி அவருடைய கண்கள் பூமியை உலாவி கொண்டே இருக்குது. So the Lord's eyes is looking throughout this earth to see if we have the right opinion about God. ரெண்டாவது தன் தேவையை உணர்ந்து யாரெல்லாம் என்னை நோக்கி பார்க்கிறார்களோ என்று அவருடைய கண்கள் உலாவி கொண்டே இருக்குது. And secondly, his eyes are also looking for people who would realize their needs and looking unto God. ரோமர் 16ல பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு நான் வந்து கதவை தட்டுறேன். In Romans 16 Paul says that I come knocking at the door with the full blessings of God. பயத்தை நீக்கி போடுங்க. Remove this fear. ஆண்டவருக்கு தன் கதவை திறந்து கொடுங்க. Open the door to the Lord. நிச்சயமாக பன்றியா இருந்தால் அது ஒரு நாள் பூனையாய் மாறியே தீரும். Certainly if it is a pig, one day it will become a cat. சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு தேவன் நம்ம இடத்துல வந்திருக்காங்க. With the perfect blessings the Lord has come to us. தன் தேவையை உணர்ந்தவர்களாய் நாம இருந்தோம் அப்படினா நிச்சயமாகவே நம்ம சந்திக்கப்பட்டவர்களாக தான் நம்ம போவோம். If we are people who would realize our needs, then we would certainly leave this place having met our needs. ஆலயத்துக்கு போகிறேன், என்னை தேவன் ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணத்தோட வராதீங்க. Don't come to the church thinking that the Lord will meet my needs, and don't come with this attitude. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையோட கூட தேவனுடைய சமூகத்துல வாங்க. Whatever be your problems, come with that problems to the presence of the Lord. அவர் வைன திராட்சை ரசமா மாத்துவாரு. And he is able to change water திராட்சை ரசமா மாத்துவாரு. He is able to change the water into wine. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இது என்னோட பிரச்சனை இல்ல ஆண்டவரே. So look at the Lord and say, Lord, this is not my problem. Yes Lord, ஆண்டவரே இத செஞ்சிருக்கீங்க, எனக்கு விசுவாசம் வந்திருக்கு. Yes Lord, you have done this and I have got faith. நான் டிசிபிளா மாற விரும்புறேன் ஆண்டவரே. Lord, I want to become a disciple. எனக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான் ஆண்டவரே. Lord, this is the problem that I have. ஆண்டவரே எனக்கு பர்టిక్యులரா இருக்கிற பிரச்சனை இதுதான் ஆண்டவரே, என் கண்ணை விட்டு நான் விலக்க மாட்டேன் ஆண்டவரே. Lord, this is the one thing which is a big problem in my life and I will not remove my eyes from it, Lord. வேதத்தை வாசிக்கும் பொழுதும் சரி, செய்தியை கேட்கும் பொழுதும் சரி, whether I read the Bible or hear the message, நம் தேவையை உணர்ந்தவர்களாய் நாம் போணும் அப்படினா ஆண்டவர் கொடுப்பார். If we realize our needs and go to the Lord, then the Lord would be able to meet our needs. வேதத்தை படிச்சா blessing. If we read the scripture, it's a blessing. ஆலயத்து வந்தா blessing. If you come to the church, it's a blessing. ஆண்டவர் என்ன கேட்பார், நம்மள என்னத்தை bless பண்ணட்டும்பா உன்னை? And the Lord would ask, what do you want me to bless you with? அவர் ஆலயத்துக்கு வந்து அவர் நல்லவர் என்பதை ருசி பாருங்க.
come to the church and taste and see that He is good.